சீர்காழியினுடைய பிரம்மபுரம் என்று துவங்குகிற 12 பெயர்களும் மந்திர சொற்கள். பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புறவம், ஷண்பை, காழி, கொச்சைவயம், திருக்கழுமலம். 12 பேர். இந்த 12 பேர்களும் இதே ஆர்டர்ல தான். இந்த பேர்கள்லாம் ஒரு மந்திரம். சாமி என்ன பண்ணுவார், இந்த 12 பேர்களையும் 12 விதமா அடுக்கி காட்டுவார். 12 விதமா அடுக்கி காட்டுகிற பொழுது 12 மந்திரம். மதுரையில ஆலவாயில பாண்டிய மன்னன் நீங்க எந்த ஊருன்னு தான் கேக்குறான். சாமிக்கு எந்த ஊருன்னு கேட்க, ஞான சம்பந்தர் ஞானமே வடிவமாச்சே. அவர் என்ன பண்றாரு, எந்த ஊர்னு கேட்ட உடனே தன்னுடைய சீர்காழியினுடைய அந்த 12 பெயர்களையும் சொல்லுகிறார். இந்த பிரம்மபுரம், வேணுபுரங்கிற பெயர்கள் மகா மந்திர கூட்டு. அத்தனையும் சேர்த்து சொன்னோம்னா ஒரு பெரிய மந்திரம் சொல்ற மாதிரி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க அந்த பதிகத்தையே பாடி பாருங்க, உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். அன்பர்களே, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 12 மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த 12 மந்திரமும் நம்முடைய வீட்டில் எப்பவாவது உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னா அவர்கள் உடல் நலம் பெறுவதற்காக ஓத வேண்டிய பதிகம் இது. அதைத்தான் பாண்டியனுக்கு செய்தார். பாண்டியனுடைய நோய் நீங்குவதற்கு முன்பாக அவனை ப்ரிப்பேர் பண்றார். டாக்டர்கள்லாம் எப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் தாங்க அந்த 12 பாடியாங்க. ஊர் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு 12 பாடல்கள் வச்சு ஒரு பதியம் சொல்லுவாரா. இது வெறும் ஊர் பேரு நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்ப என்ன செய்வாருன்னு சொல்றேன். இந்த 12 பெயர்களையும் அந்த கழுமலத்தை கைலாயமா கன்வெர்ட் பண்ணுவார். இப்ப நீங்க கைலாயம் போகலேன்னு வருத்தப்பட வேண்டாம். யார் ஒருவர் திருஎழுக்கூற்றினுக்கை ஓதுகிறார்களோ அவர்கள் கைலாய தரிசனம் செய்த புண்ணியத்தை சத்தியமாக அடைவார்கள். அப்ப ஒவ்வொரு தலத்தையும் நம்முடைய ஞான சம்பந்தர் என்ன பண்ணுவார், அந்த தலத்தை சீர்காழியோட கனெக்ட் பண்ணுவார். திருக்கடைக்காப்புல 11வது பாடல்ல தானே இந்த ஊருக்கு சேர்ந்தவன் சொல்லுவார். கழுமல நகரன் அல்லது காழியான், தோணிபுரத்தான், இப்படி எல்லாம் சொல்லுவார். இதுதான் அந்த திருக்கடைக்காப்பினுடைய அறிகுறி. சீர்காழிங்கிறது கைலாயத்திற்கு சமானமானது. அதனால நீங்க போய் வழிபடுகிற தலம் எதுவாக இருந்தாலும் ஞானசம்பந்தருடைய அந்த பதிகத்தை ஓதி நீங்கள் வழிபட்டால், திருக்கைலாயத்திற்கு சென்று திருக்கைலாயநாதனை வழிபட்டால் என்ன புண்ணியமோ என்ன பயனோ அந்த பயன் அந்த பதிகத்தை ஓதி அந்த பெருமானை அந்த தலத்திலே வழிபட்டாலே உங்களுக்கு கிடைக்கும்.